டபுள் ஆக்குபென்சி டிஓ அஸ்வின் கந்தசாமியோட இயக்கத்தில் சந்தோஷ், ரேஷ்மா வெங்கடேஷன், அதுக்கப்புறம் சம்யுக்தா விஸ்வநாதன், வினோத் கிஷன் இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்து வெளிவந்திருக்கக்கூடிய படம் தான் டபுள் ஆக்குபென்சி. நோட் பண்ணிட்டே இருக்க போல நோட் பண்ண முடியாம எப்படி பிரியா? பழக்கமான ஒரு டெம்ப்ளேட் இல்லாமல் ஒரு புது டெம்ப்ளேட்டோட ஒரு படம். இந்த படம் வந்து கொரியனில் கூட இந்த மாதிரியான ஒரு கான்செப்டில் வரலையா, நிறைய பேர் வந்து சொல்லி கேள்விப்பட்டேன். இந்த படத்துடைய கான்செப்டை ஃபஸ்ட்டு கொண்டு வந்ததுக்கு டேரக்டருக்கு வந்து ஒரு பெரிய பாராட்டுகள். அதுக்கப்புறம் இந்த படத்துடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள் அவர் வந்து 6 மணிக்கு மேலே பையனாகவும் 6 மணிக்கு முன்னாடி, அதாவது காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் பொண்ணு, சாயந்தரம் 6 மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் 6 மணி வரைக்கும் பையன். இப்படி வந்து ஒரே பாடியில் வந்து அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது நடக்கு. என்ன சொல்றதுன்னே புரியல, மண்டெல்லாம் கொழும்புதுரா எனக்கு. அவங்க 2 பேருக்குள்ளே என்ன உறவு அப்படிங்கிறது நீங்கள் படம் பார்க்கும்போது பாருங்கள், அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இவங்க 2 பேருக்குள்ளே வந்து ஒரு கடுப்பான ஒரு விஷயம் போயிட்டுருக்கும். என்னடா இது, நம்ம அதாவது ஒரு 12 மணி நேரம் தான் வாழ முடியுது, இன்னும் 12 மணி நேரம் வேற ஒருத்தவங்க வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்குள்ளே ஒரு சின்ன சின்ன சண்டைகள் நடக்கும். இவங்களுக்குள்ளே எப்படி கம்யூனிகேட் பண்ணிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மொபைல் ஃபோன் வச்சு கம்யூனிகேட் பண்ணிப்பாங்க. வாய்ஸ் ரெக்கார்டர் போட்டு அவங்களுக்கு என்னெல்லாம் சொல்லணுமோ அதை வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. அடுத்து மாறும்போது அவங்க கேட்டுப்பாங்க. இவங்க 2 பேருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உறவு இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப சூப்பராக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லை, இவங்க 2 பேர் வந்து லவ் பண்ணுவாங்க. ஸோ பையனாக இருக்கும்போது அவர் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுவார். அதான் சந்தோஷ் வந்து சம்யுக்தா லவ் பண்ணுவாங்க. இந்த பக்கம் ரேஷ்மா வந்து வினோத் கிஷனை லவ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கன்ஃபியூஷன் உருவாக்கும். திடீர்னு கிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது பையனாக மாறிடுவார், பொண்ணாக மாறிடுவார். அதனால் வந்துட்டு அந்த லவ்வர்ஸ்க்குள்ளே நடக்கக்கூடிய அந்த கன்ஃபியூஷன் இருக்கும் பாருங்கள், அது தேட்டரில் சிரிப்பு வந்து பயங்கரமாக கொண்டு வந்துச்சு, காமெடியாக இருந்துச்சு. ஸோ எல்லாருக்குமே 4 பேருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரோல் கொடுத்துருக்காரு டேரக்டரு. ஸோ 4 பேரோட காம்பினேஷனில் எப்படி இந்த கான்செப்டை வந்து கொண்டு போகிறாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிவீல் பண்ணதுக்கப்புறம், ஸோ ரிவீல் ஆகாமல் இருந்துச்சுன்னா சமாளிக்கலாம். 4 பேருக்குமே வந்து என்ன நடக்குது அப்படின்ட்டு தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் படத்தில் விடிவி கணேசன் வருவார், அவருக்கும் வந்து இந்த கான்செப்ட் தெரிஞ்சிடும். ஸோ இதெல்லாம் ரிவீல் பண்ணிவிட்டு, ரிவீல் பண்ணதுக்கப்புறம் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்குள்ள காமெடியெலாம் நடக்குது, அதுவும் குறிப்பாக வினோத் கிஷன் இருக்கார் இல்லையா, அவருடைய காமெடியெலாம் சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப அதாவது அது எப்படி சொல்கிறது, ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு. காமெடி பண்ணும் அப்படின்னு இல்லாமல் ரொம்ப நேச்சுரலாக பண்ணியிருந்தாங்க. நீ அவளா மாறும்போது அவளோட பாவாடை ஜட்டி எவ்வளோ கேட்கலாம்? படத்தில் வந்து அவர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். இதுக்கு முன்னாடி அவர் நடிச்சிருந்த படங்களுக்கும் இதுக்கும் அவ்வளோ கான்ட்ராஸ்ட்டு. இந்த மாதிரியான படங்கள் திரும்பி அவர் நிறைய நடிக்கிறதுக்கான அந்த வாய்ப்புகள் இருக்குது. இந்த பக்கம் சந்தோஷ், ரேஷ்மா இவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரஜினி கேரக்டரை வந்து மாறி மாறி பண்ணணும். ஸோ பையனாக இருக்க மாதிரி இருக்கணும், பொண்ணாக இருக்க மாதிரி இருக்கணும், அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பாங்கன்ற விஷயங்கள்லாம் வந்து யோசித்து நடிக்கணும். ரொம்ப கஷ்டமான ஒரு கேரக்டரு. ஸோ 2 பேருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க சொல்லணும். சம்யுக்தாவுடைய ஃபேன்ஸ்க்கு நிச்சயமாக இந்த படம் வந்து அவங்கள ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு பிடிச்ச ஒரு படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். யாரோட ட்ரெஸ் இது சார்? தனியால போலியே. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு சந்தோஷ்க்கு வினோத் கிஷனுக்கு இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு காம்பினேஷன் இருக்குது பாருங்கள், அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது பாருங்கள், அது லவ்வர்ஸோட பயங்கரமாக இருக்கும். ஏன்னா இவருடைய லவராக தான் அவர் வந்து மாறி இருப்பார், ஓகேங்களா? ஸோ மாறினதுக்கப்புறம் அந்த சீன்லாம் அது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரியல. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது செமையாக இருக்கும். அதை பற்றி நம்ம வந்து பார்க்கும்போது நீ யாரு என்னன்னு எனக்கு சத்தியமா இன்னும் தெரியல. பட் அந்த மாறுற சீன்லாம் ரொம்ப சூப்பராக வச்சுருப்பாரு. அதுக்குள்ளே வந்து ஒரு பிரச்சனை வருது. இந்த மாதிரி மாறுற கான்செப்ட் இருக்குல்ல, ஸோ ஜெனட்டிக்கலி இதனால் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, ஜெனட்டிக்கலி இதை வச்சு ஏதாவது பணம் சம்பாதிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லன் கேங் மாதிரி ஒரு சின்ன ஒரு ட்ராக் இருக்குது. ஸோ அந்த வில்லன் கேங்குக்கும் இந்த படத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா பெருசாக செட் ஆகாத மாதிரி ஒரு ட்ராக் அது. பட் சின்ன சின்ன இடத்துல தான் அந்த ட்ராக் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ கிளைமேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வில்லன் கேங்கோட ஃபைட்டு அப்படி இப்படின்னு வந்து போயிட்டுருக்கோம். படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போச்சு. ஸ்க்ரீன் பிளேலாம் வெறித்தனமாக இருந்துச்சு. டக்கு 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 டக்குன்னு மாறிட்டே இருந்துச்சு. விடிவி கணேசனோட காமெடி அப்படியே வந்து படம் வந்து நல்லபடியாக வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சுது. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் இருக்கு பாருங்க, அதாவது அப்படியே பையனா மாதிரி ரேஷ்மா வெங்கடேஷ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷ்,
இவங்க 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பில் கோவம் மட்டுமே இருக்கும், ஆனால் அந்த டைமில் எமோஷன் மாறும். அது எப்படி இவங்க வந்து அந்த எமோஷனை கன்வே பண்ணுறாங்க அப்படிங்கிறத செகண்ட் ஹாஃபில் ரொம்ப சூப்பராக காட்டியிருப்பாரு. கிளைமேக்ஸில் வந்து ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ டபுள் ஆக்குபென்சியை வந்து நம்ம தேட்டரில் போய் ஃபேமிலியோடு பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்கிறது, ஒரு ஜாலியான ஒரு படம் அப்படின்னு வந்து சொல்லலாம். டக்கு 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 டக்குன்னு வந்து சீன்ஸ்லாம் போகுது. கொடுக்கக்கூடிய காசுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமாக வந்து ஒர்த்தான ஒரு படம். இப்போ வந்திருக்கக்கூடிய படத்தில் இந்த ஒரு படம் வந்து நிச்சயமாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக நிற்கக்கூடிய ஒரு படம். ஆடியன்ஸுக்கு போய் கன்வே ஆயிடுச்சு அந்த கான்செப்ட். அதுதான் வந்து பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்குறேன். பாட்டும் வந்து நல்லா இருந்தது அங்கங்கே. ஸோ இந்த படம் ஆன் தி ஹோல் வந்து ரொம்ப நல்ல படமாக இருந்தது. ஒரு தடவை கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். நெகட்டிவ்னு சொல்ல போனால் படத்தில் இந்த வில்லன் ட்ராக் மட்டும் தான் நெகட்டிவ். பாசிட்டிவ்னு சொல்ல போனால் எல்லாரோட ஆக்டிங்கும் வெறித்தனமாக இருந்துச்சு. இந்த 4 பேர் தான் இந்த படத்தில் வந்துட்டு திருப்பி திருப்பி வராங்க. இந்த 4 பேரோட ஆக்டிங்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்.